வணக்கம். இன்னைக்கு பிசி எக்ஸாம்க்கு ஒன் லைனர் क्वेश्चंस ஆன்சர்ஸும் பார்க்கலாம். இதுல 10th புக்ல சயின்ஸ்ல முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்து क्वेश्चनா ரெடி பண்ணிருக்காங்க. ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு பண்புகளை கடத்தப்படுதல் அப்படின்ற விஷயம் என்ன அப்படினா பாரம்பரியம் அப்படினு சொல்றாங்க. தாத்தா கிட்ட இருந்து பேரனுக்கு பண்புகள் கடத்தப்படுவது என்ன அப்படினா பாரம்பரியம் அப்படினு சொல்றாங்க. அப்படி பாரம்பரிய கடத்துதலை முதல்ல வெளியிட்டவர் யாரு அப்படினு பார்த்தா கிரிகர் ஜோகன் மெண்டல் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் தான். அவரு பட்டாணி செடியில ஒரு ஆராய்ச்சிகளை பண்ணி ஒரு தலைமுறையில இருந்து அடுத்த தலைமுறைக்கு பண்புகள் கடத்தப்படுது அப்படின்றத இந்த உலகத்துக்கு காட்டினாரு. அவர் எடுத்துக்கிட்ட விதைகளை பத்தி இப்ப ரெண்டாவது சொல்லுவாங்க. மெண்டல் கண்டறிந்த தோட்ட பட்டாணி செடியின் விதை வடிவ வேறுபட்ட பண்பு அப்படின்னு பார்க்கும்போது விதையின் வடிவம் ஒன்று உருண்டையா இருந்துச்சு, இன்னொன்று சுருக்கமா இருந்தது எடுத்துக்கிட்டாரு. அடுத்து மெண்டல் கண்டறிந்த தோட்ட பட்டாணி செடியின் விதை நிறம் வேறுபட்ட பண்பாடு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு செடி மஞ்சள் நிற விதையும் இன்னொன்று பச்சை நிற விதையும் எடுத்துக்கிட்டாரு. அப்புறம் மெண்டல் கண்டறிந்த தோட்ட பட்டாணி செடியின் மலரோட நிறத்தில் வேறுபட்ட பண்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஊதா நிறம் ஒன்று வெள்ளை நிறம் ஒன்று எடுத்துக்கிட்டாரு. மெண்டல் கண்டறிந்த தோட்ட பட்டாணி செடியின் கனி வடிவ வேறுபட்ட பண்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒன்று முழுமையானது இன்னொன்று சுருங்கியது அப்படின்னு எடுத்துக்கிட்டாரு. அப்புறம் மெண்டல் கண்டறிந்த தோட்ட பட்டாணி செடியில் கனி நிறம் வேறுபட்ட பண்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது நிறத்துல ஒன்று பச்சையும் ஒன்று மஞ்சளையும் எடுத்துக்கிட்டாரு. மெண்டல் கண்டறிந்த தோட்ட பட்டாணி செடியில் மலரின் அமைவிடத்துல வேறுபட்ட பண்பு அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று கோண மலர் இன்னொன்று நுனில மலர் அமைஞ்ச மாதிரி எடுத்துக்கிட்டாரு. அடுத்து மெண்டல் கண்டறிந்த தோட்ட பட்டாணி செடியில் தண்டின் உயரத்துல வேறுபட்ட பண்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு செடி நெட்டையாகவும் இன்னொரு செடி குட்டையாகவும் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. மெண்டலின் ஒரு பண்பு கலப்பின் புறத்தோற்ற விகிதம் அப்படின்னு பார்க்கும்போது 3:1 அப்படின்ற விகிதத்துல வந்துச்சு. மெண்டலோட ஒரு பண்பு கலப்பின் ஜீனாக்க விகிதம் அப்படின்னு பார்க்கும்போது 1:2:1 அப்படின்னு வந்துச்சு. ஜீனாக்க பண்புகளை நிர்ணயிக்கின்ற காரணிகளுக்கு என்ன பெயர் அப்படின்னு கேட்டா ஜீன் அப்படின்னு சொல்றோம். ஒரு ஜீன் தான் அந்த ஜீனாக்க பண்புகளுக்கு காரணமா அமையுது. அடுத்து ஒரு பண்பின் இரு வேறுபட்ட காரணிகளை கொண்டுள்ள ஜீன் அமைப்பு தன்மைக்கு என்ன பெயர் அப்படின்னு கேட்டா அல்லீல்கள். ஒன்று கேபிட்டல் லெட்டர் டீயோ இன்னொரு சின்ன டீயோ இருந்துச்சு அப்படின்னா அது அல்லீல்கள் அப்படின்னு சொல்றாங்க. அல்லீல்கள் வெளிப்படுத்தும் பண்புக்கு அல்லீலோமார்புகள் அப்படின்னு பேரு. உடல் உறுப்புகள் பயன்பாடு பற்றி விதியை கூறியவர் யாரு அப்படின்னா ஜீன் பாப்டைஸ் லாமார்க் அப்படின்றவர்த்து தான். உடல் உறுப்புகள் பயன்பாடு அப்படின்னா என்னன்னா ஒரு உடம்புல எந்த உறுப்பு அதிகமா பயன்படுதோ அந்த உறுப்பு என்ன ஆகும் அப்படின்னா ஜீன் வழியா அது நல்லபடியா உருத்தோற்றம் பெறும் அப்படின்றத கண்டுபிடிச்சாரு. இயற்கை தேர்வு கோட்பாட்டை வெளியிட்டவர் யாரு அப்படின்னு பார்த்தா சார்லஸ் டார்வின். அடுத்து 3-4 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் மனிதன் போன்று யார் கிழக்கு ஆப்பிரிக்காவில் வாழ்ந்து வந்தனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னா ஹோமினிட்டுகள் அப்படின்ற ஒரு இனத்தவர். 1.5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் என்ன மாமிச உண்ணிகள் தோன்றின அப்படின்னு பார்த்தா ஹோமோ எரக்டஸ் அப்படின்ற ஒரு மாமிச உண்ணிகள். அடுத்து மனித இயல்பை ஒத்திருந்த ஹோமினிட்டுகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றனர் அப்படின்னு கேட்டா ஹோமோ ஹெபிலிஸ் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. கிழக்கு மத்திய ஆசியாவில் வாழ்ந்த மனிதர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றனர் அப்படின்னு கேட்டா நியாண்டர்தல் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அடுத்து 75,000 ஆண்டுகள்ல இருந்து 10,000 ஆண்டுகளுக்கு முன் தோன்றியவர்கள் யாரு அப்படின்னா அவங்க தான் ஹோமோசேப்பியன்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுறோம். எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு மனித இனம் தோன்றியது அப்படின்னு பார்த்தா 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி. உயிரின் குரோமோசோமின் டிஎன்ஏவில் புதிதாக மரபியல் தன்மைகளை சேர்த்தோ குறைத்தோ மாற்றம் செய்வதற்கு என்ன பெயர் அப்படின்னு கேட்டா மரபு பொறியியல் அப்படின்னு சொல்றாங்க. விவசாயிகளுக்கு பயன்படும் எந்த ஜீனை பாக்டீரியாவாக மாற்றி நைட்ரஜனை நிலைநிறுத்துவது அப்படின்னு கேட்டா நிஃப் அப்படின்ற ஒரு பாக்டீரியா. அடுத்து மரபு பொறியியலின் டிஎன்ஏவை வெட்டுவதற்கு பயன்படும் நொதி என்ன அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் அப்படின்ற நொதி. அடுத்து டிஎன்ஏவில் வெளிப்பட்ட துண்டுகளை ஒட்டுவதற்கு பயன்படும் நொதி என்னன்னா டிஎன்ஏ லைக்கேஸ் அப்படின்ற நொதி. அடுத்து வினிகரை உற்பத்தி செய்ய என்ன அமிலம் பயன்படுகிறது அப்படின்னு கேட்டா அசிட்டிக் அமிலம். அடுத்து ஸ்டீராய்டுகள் எதிலிருந்து பெறப்படுகின்றன அப்படின்னு கேட்டா லிப்பிடுகள்ல இருந்து. அடுத்து ரைசோபஸ் பூஞ்சைகளில் இருந்து கொலஸ்ட்ரால் அடங்கிய எந்த ஸ்டீராய்டு பயன்படுகின்றது அப்படின்னு கேட்டா பிரிட்னிசலோன் அப்படின்ற ஒரு ஸ்டீராய்டு தான் பயன்படுது.
அடுத்து புற்றுநோய்க்கு பயன்படும் எதிர்ப்பு பொருளுக்கு பேர் என்ன அப்படின்னா மானோகுளோனல் அப்படின்னு பேர். மானோகுளோனல் எதிர்ப்பு பொருள் எந்த தொழில்நுட்பம் மூலம் குளோன் செல்களை உற்பத்தி செய்ய பயன்படுகிறது அப்படின்னு பார்த்தா ஹைபிரிடோமா அப்படின்ற ஒரு செல்களை உற்பத்தி செய்ய பயன்படுகிறது. அடுத்து தடுப்பூசி என்னும் சொற்றொடரை உருவாக்கி தடுப்பூசி கொள்கையை வெளியிட்டவர் யாருன்னா எட்வர்ட் ஜென்னர் தான். மூல செல்கள் வளர்ப்பு முறையில் உயிரியலின் புதிய துறை என்ன அப்படின்னா ஸ்டெம் செல் வளர்ப்பு அப்படின்னு சொல்றாங்க. மாறுபாடு அடையாத செல் குழுமத்திற்கு என்ன பெயர் அப்படின்னா மூலச்செல் அப்படின்னு சொல்றாங்க. எது மைட்டாசிஸ் முறையில் பிளவுற்று மிக அதிக செல்களை உருவாக்கும் தன்மை கொண்டது அப்படின்னு பார்த்தா ஸ்டெம் செல்லோட வளர்ப்பு. இன்சுலினை உற்பத்தி செய்யும் கணையத்தில் காணப்படும் செல் என்ன அப்படின்னு பார்த்தா பீட்டா செல். கணையத்துல 2 செல் இருக்கு, ஆல்பா செல் பீட்டா செல்னு. அதுல இன்சுலினை உற்பத்தி செய்கிறது பீட்டா செல்கள். மூல செல்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. அவை 2 வகைப்படும். கருவின் மூல செல்கள், முதிர்ந்த அல்லது உடல் மூல செல்கள் அப்படின்னு 2 மூல செல்கள் இருக்கு. ஆய்வகத்தில் கட்டுப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் உடலுக்கு வெளியில் செயற்கை முறையில் கரு உருவாவதற்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தா கருவின் மூலச்செல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பெர்னீஷியஸ் இரத்த சோகை நோயை குணப்படுத்த பயன்படும் வைட்டமின் எது அப்படின்னு பார்த்தா விட்டமின் B12. உயிர்வேதியியலின் முக்கிய பங்கேற்கும் நொதிகள் என்ன அப்படின்னா அமைலேஸ் நொதி அப்படின்ற நொதி தான். நீரிழிவு நோய்க்கு பயன்படும் மருந்து எது அப்படின்னா இன்சுலின். நொதி, எதிர்பொருள், ஹார்மோன், நியூக்ளிக் அமிலம் உயிரிகளின் செல்கள் மூலம் போர்த்தப்பட்ட உணரியுடன் இணைக்கப்பட்ட கருவிக்கு என்ன பெயர் அப்படின்னா உயிரி உணரி அப்படின்னு சொல்றாங்க. மனிதனின் ரத்தத்தில் சர்க்கரை அளவு எவ்வளோ அப்படின்னா 80 to 120 mg/dL ரத்தத்தில் இருக்கணும். அடுத்து சர்க்கரையோட அளவு ரத்தத்தில் அதிகமாக இருந்தால் ஏற்படும் நோய் என்ன அப்படின்னா டயாபெட்டிஸ். சர்க்கரை அளவு ரத்தத்தில் குறைவாக இருந்தால் ஏற்படும் நோய் வந்து டயாபெட்டிஸ் இன்சிபிடஸ். அடுத்து மெலனின் வளர்ச்சிதை மாற்றத்தால் ஏற்படும் பரம்பரை நோய் என்ன அப்படின்னா அல்பினிசம். அடுத்து பரம்பரையாக கடத்தப்படும் மரபியல் நோய்கள் யாவை அப்படின்னு பார்த்தா தாலசீமியா, டவுன் குறைபாடு, நிறக்குருடு, குமிழ் சிறுவன் நோய் இதெல்லாம் வந்து பரம்பரையாக கடத்தப்படுகின்ற நோய்கள். அடுத்து இரத்தம் உறையாமையால் ஏற்படும் நோய் என்ன அப்படின்னா ஹீமோஃபீலியா. புரத குறைபாட்டால் ஏற்படும் நோய் வந்து மராஸ்மஸ் மற்றும் குவாஷியாக்கர். மராஸ்மஸ் நோய் காரணமாக ஏற்படும் விளைவுகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. குழந்தையோட எடை குறைவு மற்றும் கடுமையான வயிற்றுப்போக்கு ஏற்படும். அடுத்து குவாஷியாக்கர் நோயினால் ஏற்படும் விளைவுகள் அப்படின்னு பார்த்தா உப்பிய வயிறு, முகம் மற்றும் கால்களில் வீக்கம். நெக்ஸ்ட் 50 கொஸ்டினை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.